மூன்றாவது நாளாக படகுகளில் கருப்பு கொடி கட்டி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது காங்கேசன் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகையும் அதிலிருந்த 23 மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீனவர்கள் 23 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டதில் 20 பேரை மட்டும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதிலிருந்த 3 மீனவர்களில் 2 படகோட்டிகளுக்கு 6 மாத சிறை தண்டனையும், 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்ததை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. அதேபோல கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நம்மு முருகன் என்ற மீனவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதில் அவருக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனை இலங்கை நீதிமன்றம் விதித்துள்ளது. இதனை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று முன்தினம் முதல் தங்களுடைய படகுகளில் கருப்பு கொடி கட்டி இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனே மீட்டுக் கொடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 3வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்திலிருந்து 3 நாட்கள் நடைபயணமாக சென்று மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு தங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, படகுகளின் உரிமம் உள்ளிட்டவற்றை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். மேலும் இன்று காலை 9 மணி அளவில் நடைபயணமானது டோக்கன் வழங்கும் அலுவலகத்திலிருந்து துவங்கி தற்போது ராமேஸ்வரம் வீதிகள் வழியாக பேருந்து நிலையத்தை கடந்து தங்கச்சிமடம் வரை தற்போது மீனவர்கள் நடந்து சென்று வருகின்றனர். மீனவர்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்கள், பல்வேறு கட்சி அமைப்பினர் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பொதுமக்களினர் உள்ளிட்டோர் அனைவரும் ஆதரவு தெரிவித்து மீனவர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் 3 நாள் நடைபயணமாக சென்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மீனவர் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ராஜ்குமார். மதன், தகவலுக்கு நன்றி.